வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஓ தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கிட்டு இருக்கும். இன்னும் பார்க்கக்கூடிய தேர்வு 15வது தேர்வு பொது தமிழ் ஜென்ரல் தமிழில் இலக்கணம் பகுதி இலக்கண மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். இதோடைய கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி தமிழா ஐஏஎஸ் டெலிகிராம் சேனல் அனுப்பிச்சிட்டோம். இதோடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொலவடைகள். இந்த சொலவடைகள் குறித்த கூற்றுகள்ல சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்குல தான் இந்த சொலவடைகள் வந்து வழங்கி வருபவை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சொலவடைகள் என்பவை பேச்சு மொழியினுடைய அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டு காணப்படும். சொலவடை என்பது பேச்சு மொழியினுடைய அழகோடையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டு காணப்படும். இதுவும் சரிதான். இந்த பொருள் செறிவுமிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம்முடைய பேச்சில் இயல்பாகவே பயன்படுத்துறாங்க. இதுவும் சரி. அப்ப என்னது, முதல் 3 கூற்றுக்களும் சரிதான், சரியானது. கொஸ்டின் நம்பர் 2, 5ல் வளையாதது 50ல் வளையுமா? 5ல் வளையாதது 50ல் வளையுமா என்னும் பழமொழி எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, முயற்சியை குறிப்பிடக்கூடியதா இந்த 5ல் வளையாதது 50ல் வளையுமா? கொஸ்டின் நம்பர் 3, பழமொழியை தேர்ந்தெடு. பிறர் கூறும் அறிவுரை கடினமானாலும் அதை நம்மை நல்வழிப்படுத்தும். அதாவது பிறர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை நம்ம கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்மை நல்வழி தான் படுத்தும். அப்ப இந்த இதற்கு பொருத்தமான பழமொழி எதுனா, தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீரானது வெந்நீராக இருந்தாலும் நெருப்பை அணைக்கும். இந்த பழமொழிக்கு ஏற்ற தொடர் தான் பிறர் கூறும் அறிவுரைகள் கடினமானாலும் அது நம்மை நல்வழிப்படுத்தும். அடுத்து பழமொழியை நிறைவு செய்க. விருந்தும் மருந்தும் டேஸ். விருந்தும் மருந்தும் எத்தனை? 3 வேளை. விருந்து மருந்தும் 3 வேளை என்பதுதான் சரி. கொஸ்டின் நம்பர் 5, ஒரு கை தட்டினால் ஓசை வராது. ஒரு கை தட்டினால் ஓசை வராது என்னும் பழமொழியின் மூலம் நாம் அறிவது என்னது? ஒற்றுமை. என்னது? ஒற்றுமை. அடுத்த பின்வரும் இணைகளில் தவறானதை தேர்ந்தெடு. அதாவது செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னா தன் கையே தனக்கு உதவி சரியானது. அடுத்து all that glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இதுவும் சரியானது. all is well that ends well. நல்ல தொடக்கம் நல்ல முடி சொல்லுவாங்க. 5ல் வளையாதது 50ல் வளையுமா? இது தவறு. tit for tat பலிக்கப்படும். இது சரி. அப்ப தவறான என்னது? ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 7, பார்க்கலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்து கண்ணை. இந்த பாடல் வரிகளில் என்னென்ன தொடர் நயங்கள் இருக்குன்னா, மோனை இருக்கு, எதுகை இருக்கா, பார்க்கலாம் பார்த்து, எதுகை ஏய்வு, நின்னை, கண்ணை. மோனை, எதுகை, ஏய்வு 3 வந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை. பற்றுவதற்கு. இந்த பாடல் வரிகளில் அமைந்துள்ள எதுகை வகை கேட்கிறாங்க. எதுகை வகை என்பது 2வது எழுத்து ஒன்றியது. இங்கு அடி எதுகை இருக்கு. சீர்கள் வரும்போது அந்த எதுகை பிரிகள் இணை, பொழிப்பு, கூளை, மேற்கதுவாய், கீழ்வதை, முற்று, ஒருவன் சொல்லி பிரிக்கிறது. இப்ப பாருங்க, முதல் சீர், 2வது சீர், 3வது சீர்ல 2வது ஒரே போல வந்தால் 1, 2, 3வது சீர் 2வது ஒரே மாதிரி வந்தால் அது கூளை எதுகை. 1, 3ல வந்தால் பொழிப்பு எதுகை. 1, 3, 4ல வந்தால் அது மேற்கதுவாய். 1, 2, 4 சீர் 2வது ஒன்றி வந்தால் கீழ்கதுவாய் எதுகை. அப்போ முதல் 3 சீர்கள் தான் 2வது ஒன்றி வந்துள்ளது. அது கூளை எதுகை ஆகும். கொஸ்டின் நம்பர் 9, பொறுத்துக. தொடர் விகல்பங்கள் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த சீர்கள்? கூளை என்பது முதல் 3 சீர்கள்ல வரும். கூளை என்பது முதல் 3 சீர்கள்ல வரும். மேற்கதுவாய் 1, 3, 4 சீர்கள்ல வரும். கீழ்கதுவாய் 1, 2, 4 சீர்கள்ல வரும். 1, 2, 4 சீர்கள்ல வரும். முற்று என்பது முதல் 4 சீர்கள். ஆப்ஷன் எதனது சரியானது. கொஸ்டின் நம்பர் 10, பின் வருவனோடு தொடை வகை எது? அளவில் சனம் உளமனையே குளம் நிறைந்த வளவரும். அளவில் சனம் உளமனையே குளம் நிறைந்த வளமரும். இது என்னது? எந்த வளத்து ஒன்றி வந்துள்ளது? இது எதுகை தொடையாகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11, பின் வருவனோடு எது மோனை இல்லை இருங்க. மோனை இல்லாத கேட்கிறேன். மோனை இன்னும் முதலெழுத்து ஒன்றி விடுவது. இது சரிதான். கு கா சரிதான். கா சரிதான். அப்ப கூ நீ இதுதான் என்னது? மோனை இல்லாததாகும். தான் விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எது? எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் என்பது வகை வேற்றுமையை குறிக்கக்கூடியது.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. அவசர குடுக்கை. இந்த அவசர குடுக்கை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? எண்ணி செயல்படாமை. அவசர குடுக்கை என்னது? எண்ணி செயல்படாமை. கொஸ்டின் நம்பர் 14. இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடர் ஓமை விளக்கக்கூடிய போல இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் அடைதல் தான் சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். பசு மரத்தாணி போல. பசு மரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். எளிதில் மனத்தில் பதிதல் பசு மரத்தாணி போல. இலைமறை காய் போல. இலைமறை காய் போல என்று ஓமை விளக்கக்கூடிய பொருத்தமான பொருள் என்னன்னா மறைபொருள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. பாத்திமா திருக்குறள் கற்பித்தால். பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் என்பது பிறவினை வாக்கியம். திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை வாக்கியம். கொஸ்டின் நம்பர் 18. செய்யப்பட்டு வினை சொற்றொடரை கண்டுபிடி. செய்யப்பட்டு வினை அப்படின்னா மூன்றாவது வேற்றுமை உறுப்பு இருக்கும். அதே போல படு அல்லது படுபட்டது பெரு பெற்றது என்று முடியும். இங்க பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் ராஜராஜன் கட்டப்பட்டது, இது செய்யப்பட்ட வினை. இதே ராஜராஜ தந்தை பெரிய கோயிலை இரண்டாம் வேற்றுமை வந்தா செய்வினை. ராஜராஜ தந்தை பெரிய கோயில் கட்ட என்பது செய்வினை. தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் கட்டப்பட்ட என்பது செய்யப்பட்ட வினை. கொஸ்டின் நம்பர் 19. நேர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது நேர்கூற்று சரி. நேர்கூற்று தொடர்கள் மேற்கோள் கூறி இடம்பெறும் சரி. தன்மை முன்னிலை பெயர் இடம்பெறும் சரி. முன்னிலை பெயர்கள் படர்க்க பெயரில் மாறி அமையும். முன்னிலை பெயர்கள் படர்க்க பெயரில் மாறி அமையும். முன்னிலை பெயர்கள் படர்க்க பெயரில் மாறி அமையும். ஓகேங்களா, இது மட்டும்தான் தவறு. ஓகே, இது வந்து அயற்கூட்டில் வரக்கூடிய தொடர். கொஸ்டின் நம்பர் 20. கீழ்காணும் பொருள் உணர்த்தக்கூடிய ஊமை எது? பற்றுக்கோடற்ற. பற்றுக்கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம் தான் பற்றுக்கோடற்ற என்ற ஊமை உணர்த்துகிறது. கொஸ்டின் நம்பர் 21. உணர்ச்சி வாக்கியம் அல்லாததுங்க. வானத்து விண்மீன்கள் எண்ணெய் அழகு உணர்ச்சி வாக்கியம். ஐயோ, பேரறிஞர் அண்ணா மறைந்தாரே, இதுவும் உணர்ச்சி வாக்கியம். உண்மைக்கு அழிவில்லை அல்லவா, இது வினா வாக்கியம். அப்ப உணர்ச்சி வாக்கியம் அல்லாதோட இதுதான். ஆகா, தாஜ்மஹால் அழகே அழகு, இதுவும் உணர்ச்சி வாக்கியம். அப்ப உணர்ச்சி வாக்கியம் அல்லாதது ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 22. அனைவரும் தாய்மொழியை போற்றுக. விளைவு, வேண்டுதல், வாழ்த்தல், வைதல் ஆகிட்டு ஒன்றை தெரிவிக்கூடிய வாக்கியம் இந்த வியங்கோல் வாக்கியம் அல்லது விளைவு வாக்கியம். அப்ப ரெண்டுமே சரி, விளக்கமும் சரிதான். ரெண்டுமே சரி, விளக்கமும் சரிதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. அழகர் கோயிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. அழகர் கோயிலில் தந்த சிற்பங்கள் இல்லை என்று சொன்னால் எதிர்மறை தொடர். தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை என்பது பொருள் மாறா எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர். கொஸ்டின் நம்பர் 24. விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடி. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமை. இந்த விடைக்கேற்ற வினா, வையகம் புகழ் பெற்றது எதனால்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடி. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னது. தமிழர்களுக்கு பெருமை தராதது எது? தமிழருக்கு பெருமை தராதது எது? மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை தான் சரி. விடைக்கேற்ற வினா. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாவை. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாவை. இழந்தாலும் பிற்பயப்பவை. இழந்தாலும் பிற்பயப்பவை நற்பாவை. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 27. விடைக்கேற்ற வினா. கீழோராயினும் தாள உரை. கீழோராயினும் தாள உரை என்ற விடைக்கேற்ற வினா என்னன்னா, கீழோரிடம் எப்படி பேச வேண்டும்? கீழோரிடம் எப்படி பேச வேண்டும் தான் சரி. கொஸ்டின் நம்பர் 28. விடைக்கேற்ற வினா. இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழுதல் அரிது. இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழுதல் அரிது என்ற விடைக்கு ஏற்ற வினா என எக்காலத்தும் துன்பமடையார் யார்? கொஸ்டின் நம்பர் 29. விடைக்கேற்ற வினா. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அப்ப யாருடைய பெயர்? யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பது ஐயமில்லை? மங்கம்மாளின் பெயர். ஆப்ஷன் சி. குடிதலி இக்கோள் ஒற்றும் எவ்வளவு இலவுடை. பெயர் சொல் வினையெச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லி செலவுடை. செயலில் ஓசை குறையும் போது அந்த பெயர் சொல் வினையெச்சமாக மாறி அளவு சொல்லி செலவுடை. இன்னி செலப்படும் செயலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னி செலவுடை.
செயலி செயலப்படை அல்லது இசை நிறைய செயல ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செயல்படும் செயலி செயலப்படை. இந்த கொஸ்டின் 31. கருவி கருத்தா. இந்த கருவி கருத்தா இவ்விரண்டை மற்றும் உணர்த்தக்கூடிய வேற்றுமை எது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை. கருவி பொருளிலும் கருத்தா பொருள் உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய மூன்றாம் வேற்றுமை. பொதுவாக கருவி வேற்றுமைனாலும் மூன்றாம் வேற்றுமை தான். கருத்தா வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருள் வேற்றுமைனாலும் மூன்றாம் வேற்றுமை தான். செய்யப்படும் பொருள் வேற்றுமைனா இரண்டாம் வேற்றுமை. உரிமை வேற்றுமைனா ஆறாம் வேற்றுமை. இந்த கொஸ்டின் 30. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடைகிறது என்னன்னா இன மொழி விடை. ஓகேங்களா. இதே இது செய்வாயா என்று கேட்கும்போது செய்வேன் என்று நேர்மறையாக கூறுவது நேர்விடை. உற்றது உரைத்தல் என்பது இது வேலையை நீ செய்வாய் என்று கேட்கும் பொழுது கால் வலிக்கிறது நடந்ததை சொல்வது உற்றது உரைத்தல். கால் வலிக்கும் என்று நடக்கப் போவதை சொல்வது உருவது பொருள்விடை. கொஸ்டின் நம்பர் 33. அடவி மலை யாரெல்லாம் கடந்து போய் தின்னும் ஒரு தடந்தோலும் உளமும் கொண்டு. இந்த அடிக்கொடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு. அடவி மலை ஆறு. அடவி மலையும் ஆறு என்ற விகுதி மறைந்து வந்தனால் இது உண்மை தொகை. தடந்தோடு இது தட உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 34. மாறியுள்ள சொற்களில் முறையானதை கண்டுபிடி. மாறியுள்ள சொற்களில் முறையானதை கண்டுபிடி. அல்லது கொடுத்தது சரியான. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. கொஸ்டின் நம்பர் 35. கார் அறுத்தான். இந்த கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயரை சார்ந்தது? கார் அறுத்தான் என்பது காலவாக பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாக பெயர் ஆகும். கொஸ்டின் நம்பர் 36. செய் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனின் பெயர் என்னன்னா செய்தவன் எனது. செய்தவன் தான் சரியானது. கொஸ்டின் 37. 5 அடி முதல் 12 அடி வரை வரக்கூடிய அந்த பாவகை என்னதுன்னா பக்குருடை வெண்பா. 5 அடி முதல் 12 அடி வரை வரக்கூடிய பா என்பவரை வகை பக்குருடை வெண்பா. கொஸ்டின் நம்பர் 38. பெயர் சொல்லினுடைய வகை எறிதல். பெயர் சொல்லினுடைய வகை எறிதல் மாச்சி. மாச்சி அப்படின்னு என்னது பண்பு பெயர். மாச்சினா பண்பு பெயர். ஒருதலை காமம் என்பது கை கிளை. பொருந்தா காமம் என்பது பெருந்திணை. பெருந்திணை என்பது என்னது பொருந்தா காமம். பாடப்படும் ஆண்மணி ஒழுகல் ஆறுதல் எப்படி சொல்வது பாராத்திணை. அடுத்து ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறக்கூடிய அணி என்னன்னா உயர்வு நவிழ்ச்சி அணியாகும். தற்குறிப்பேற்ற அணி என்பது கவிஞர் தன்னுடைய குறிப்பால் ஏற்றி கூறக்கூடிய குறிப்பால் தற்குறிப்பு ஏற்ற அணி. ஊமை அணி என்பது ஊமை ஊமையும் ஊமறுப்பு வருவது ஊமை அணி. கொஸ்டின் நம்பர் 41. பொறுத்துக. காரண சிறப்பு பெயர் என்னது மரங்கொத்தி. இடுகுறி சிறப்பு பெயர் கருவிலங்கன். அப்ப காரண பொது பெயர் பறவை. இடுகுறி பொது பெயர் மரம். கொஸ்டின் நம்பர் 42. தவறானதை தேர்ந்தெடு. பெயர் ஏற்றல் மண். கற்றவர் கல்ல அனைவருக்கும் விளங்கக்கூடிய அந்த பெயர் ஏற்றல் மண் சரிதான். இடை ஏற்று ஆவணம் இதுவும் சரிதான். உரி திரிச்சொல் கற்றவர்கள் மட்டும் விளங்கக்கூடிய திரிச்சொல் உரி திரிச்சொல் கூர் சரிதான். வினை திரிச்சொல் இது படித்தவர்கள் மட்டும்தான் தெரியும். நடந்தான் பொதுவாக இருக்க பெயர் தவறானது இதுதான். அடுத்து கேண்மை. இந்த கேண்மை என்ற சொல்லுக்கான அந்த பெயர் சொல்லோட வகை எதுனா குணப்பெயர் அல்லது பண்பு பெயர். கொஸ்டின் 44. பொறுத்துக. பொருள் பெயர் எடுத்துக்காட்டு செடி. இடப்பெயர் தெரு. தொழில் பெயர் என்னது நடித்தல். பண்பு நன்மை. ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இப்ப மண்ணில் புதுமை மலருக்குள் மனமைத்தாய். மண்ணில் புதுமை மலருக்குள் மனமைத்தாய் இதுதான் சரியான சொற்றொடர். ஃபோர்பன் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் கீழ்காணும் விடைகள் தவறானது கேட்கிறேன் பார்த்துங்க. தவிர் விளக்கு வேறு பக்கமாக திரும்பு. இதெல்லாம் ஒரே மாதிரி ஒன்று சேர் என்பது மட்டும்தான் வித்தியாசம். அதுதான் ஃபோர்பன் என்ற ஆங்கில சொல்லுக்கான கலை சொல்லுகள் தவறான சொல்லாகும். அதுதான் விடை. கொஸ்டின் நம்பர் 47. சரியான சொற்றொடரை கண்டுபிடி. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் என்பது தவறு. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருது என்பது தவறு. இதுதான் சரியான தொடர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்க அது கொடுத்துருக்காங்க. இது உயிர்மைகள் வரிசை சரியா வருமா இச்சு இந்து இப்பு இம் சிந்தை நவி புனல் முயில். கொஸ்டின் நம்பர் 49. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்று நல்லவை ஒருபோதும் தீமை. நல்லவை இது பாருங்க ஒருபோதும் தீமை நல்லவை. நல்லவை தர தீமை ஒருபோதும் தீமை தராது ஒருபோதும் நல்லவை. எது சரியாக பொருந்தி இருக்கு? நல்லவை ஒருபோதும் தீமை தராது. கொஸ்டின் நம்பர் 50. உழு. உழு என்னும் வேர்ச்சொல்லினுடைய இயங்கோடு வினைமுற்று அப்படின்னா உழுக. உழுதல் தொழிற்பெயர். உழுதான் வினைமுற்று. உழுக கா ஈய ஈயர் வந்து அது இயங்கோடு வினைமுற்று.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வரும். முறை மாறி இங்க சொற்கள் இருக்கு. ஒழுங்குபடுத்த ஒரு சொற்றொடர் எது? நாம் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. கொஸ்டின் நம்பர் 52. சொற்களை ஒழுங்குபடுத்து. வியநகர் குறைபடா கொல கூழுடை கொல. எனது கொல கொல குறைபடா கொல கொல குறைபடா கூழுடை வியநகர். கொல கொல குறைபடா கூழுடை வியநகர். கொஸ்டின் நம்பர் 53. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சா வரிசை கொடுத்துருக்காங்க. சா சா சி சி அப்படிதான் வரும். என்னது? சங்கு, சீப்பு, சைரை, சொல். ஆப்ஷன் பி தான் சரியான. இந்த கொஸ்டின் 54. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க வந்து ஆ வரிசை கொடுத்துருக்காங்க. எப்ப இரண்டாவது மையம் தடிப்பில் அச்சம், அரண், அருவம், அறம். ஆப்ஷன் பி. இது கொஸ்டின் நம்பர் 55. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டுபிடி. இங்கேயும் சா வரிசை முறை தான். சா சா சார்பு. இங்க நம்ம சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். ஆப்ஷன் ஏ. மீண்டும் ஒரு அகர வரிசை. இங்க மா வரிசை முறை கொடுத்துருக்காங்க. மாமா, மீமி, மூம். அப்படின்னது மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. மாமா, மீமி, மூமு. மீக்கப்பட மூவர். இது வராது. கொஸ்டின் 57. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இந்த கீழ்காணும் சொற்களை எதிர் சொல்லை கண்டுபிடி. அப்ப எது? பரிந்து அப்படின்னா வெறுத்து. பரிந்துனா வெறுத்து. இதுதான் எதிர்ச்சொல். கொஸ்டின் நம்பர் 58. நல் எனும் வேறு சொல்லுக்கான வினையெச்சம் கண்டுபிடி. நல் எனும் வினையெச்சம் நல்கு, நல்கிய பெயரச்சம், நல்குதல் தொழிற்பெயர். கொஸ்டின் நம்பர் 59. சந்தி பிழையற்ற தொடரை. சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடி. சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைத்து பயிராக்கி மகிழ்ந்தவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். கொஸ்டின் நம்பர் 60. புறநானூற்று நூலை தி 400 songs of war and wisdom and anthology of poems from classical தமிழ் தி புறநானூறு என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் எல்ஹார்ட். இதே ஜிபவி எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற புறநானூறு தி எக்ஸ்டாச் புறநானூறு அண்ட் புறப்பொல்வன் பாமால் என்ற தலைப்பில் புறநானூறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிபோ தி 400 songs of war and wisdom anthology of poems from classical தமிழ் தி புறநானூறு மொழிபெயர்த்த ஆங்கிலத்தில் ஜார்ஜ் எல்ஹார்ட். கொஸ்டின் 61. இகல் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று. இகல் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றினது இகழ்ந்தான். பெயரச்சகன்னா இகழ்ந்த. வினையச்சம் இகழ்ந்து. தொழில் பெயர் இகழ்ந்தன். கொஸ்டின் நம்பர் 62. நில் என்னும் வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் என்னது? நிற்றல். நில் என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் நிற்றல். இயந்தவர் இச்சொல்லுடைய வேர்ச்சொல் என்னது? இயை. இயந்த வேர்ச்சொல் என்னது? இயை. அடுத்து ஓடிய என்ற பெயரச்சத்தினுடைய வேர்ச்சொல் என்னது? ஓடு. கொஸ்டின் நம்பர் 65. கற்றவன். கற்றவன் இச்சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னது? கல். கொடுக்கப்பட்ட சொற்கள் வேர்ச்சொல் அல்லாது எதுன்னு கேட்கிறாங்க. அடி, அரி, இரு. இதெல்லாம் வேர்ச்சொற்கள் தான். இது மட்டும்தான் வேர்ச்சொல் அல்லாது. அடுத்து கீழ்கான விடையில் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. சேனா சிவப்பு, சோனா மதில், கானா சொல். மா என்பது விலங்கு தான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 68. கை. கைன்னு என்னது? ஒழுக்கம். நோ அப்படின்னா துன்பம். யா என்பது ஒரு வகை மரம். வவ் என்பது கைப்பற்றுதல். அப்படின்றது ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 69. ஊ என்ற சொல்லுக்கு பொருள். அந்த ஊ என்ற ஓரத்தில் பொருள் இறைச்சி. ஊன்னாலும் என்னது? இறைச்சி. இதே ஊன் 3 சொல்லி வந்ததுன்னா அது உணவு. தலைவனை குறிக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 70. தலைவனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. தலைவனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னா ஐ. அடுத்து கொஸ்டின் 70. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்பு. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டது. இது சரிதான். சித்த மருத்துவத்தை 15 வளர்த்தனர் வளர்த்தான் இருக்கு. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. உண்மையில் வெற்றிருந்தது தான் வரணும். இயங்கூர் படங்களை குழந்தை விரும்பி பார்க்கின்றனர். ஓகேங்களா? எது சரியாக? ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கு. கொஸ்டின் 72. சேதனை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு. கொஸ்டின் நம்பர் 73. ஓரெழுத்து ஒரு மொழியில சரியானது கேட்கிறாங்க. யா, மோ, சி, உ. என்னது? யா. ஊன இறைச்சி. சீன வெறுப்பு. மோனா முகர்தல். யா அகலம் என்பதுதான் சரி.
நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய போல நீ என்பது முன்னிலையை குறிக்கக்கூடியது, முன்னிலை. வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். கொஸ்டின் நம்பர் 76. ஆன்செஸ்டர். ஆன்செஸ்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னது? முன்னோர். கொஸ்டின் நம்பர் 77. பொறுத்து. களம். களம் அப்படின்னது கப்பல். களம் என்று சொன்னால் கப்பல். களம் அப்படின்னா இடம், வழி, வலிமை, வழி, காற்று. ஆப்ஷன் சி தான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 78. பொறுத்து. ரீட். ரீட் அப்படின்னது ஆவணம். ரீட் அப்படின்னது ஆவணம், சட்ட ஆவணம், நீதி பேரான்னு சொல்லுவாங்க. ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு. ரைட் அப்படின்னா எழுது. ரைட் அப்படின்னா உரிமை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 79. ஒலி வேறுபாடு அறிந்து. ஒலி வேறுபாடு அறிந்து இணைக்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அரை அப்படின்னது பாதி. அரை ஈட்டின் பகுதி. இரத்தல் அப்படின்னா யாசி. இரத்தல்னா சாதல் அப்படின்னது ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 80. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி. உரி. உரி. உரினா ரகரம், இடைய நகரம், சுழற்று, வல்லின நகரம், தயிர், உரி. எதிர்ச்சொல் அல்லாத எது கேட்கிறாங்க? அகத்திரட்டா புறத்திரட்டு சரி. அகச்சான்று புறச்சான்று சரி. ஏற்புரை மறுப்புரை இது எதிர்ச்சொல் சரி. கடைக்கு ஒக்க அப்படின்னு முதல்ல ஒரு கடைசியில் கொடுத்துருக்காங்க. அப்ப எதிர்ச்சொல் அல்லாதது ஆப்ஷன் பி தான். கொஸ்டின் நம்பர் 82. பொறுத்துக. இன்டர்நெட் அப்படின்னது இணையம். இன்டர்நெட்னா இணையம். சர்ச் இன்ஜின் தேடு பொறி. ஜோனல் மின் இதழ். புக் மின்னூல். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 83. வலுவ சொல்லற்ற தொடர். கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. இதுதான் சரி. தாப்பால். தாழ்பால் அகர மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் சரி. கொஸ்டின் நம்பர். பிறமொழி சொல்லற்ற தொடர். பிறமொழி சொற்கள் இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அலங்காரம், ஒப்பனை, விஞ்ஞானம், மாதிரி உத்தரவு, இசை அப்படின்றது கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றா என்பதுதான் பிறமொழி சொல்லற்ற தொடராகும். அடுத்து கொடுக்கப்பட்ட ஆங்கில சொல்லுக்குரிய தவறான விடை. கார்ட்டூன் அப்படின்னு கருத்துப்படும். நெகட்டிவ் எதிர்ச்சொல். இன்ஸ்டிங் இயற்கை அறிவு. கிரீன் ரூம்ஸ் பாசறைகள். அப்ப இதுதான் தவறானது. கொஸ்டின் நம்பர் 86. பொருந்தாதது. கோலாலம்பூர், யாழ்ப்பாணம், சென்னை. உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். பொருந்தாது சிங்கப்பூர். கண்டு எடுக்கப்பட்டுள்ள. கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. இதுதான் சரியான பிரித்தெழுதுக. கொஸ்டின் 88. பொருந்தாததை கண்டுபிடி. வீர முரசு, நியாய முரசு, தியாக முரசு அப்படின்னா வெற்றி முரசு தான் பொருந்தாதது. பொருந்தாததை கண்டுபிடி. அதியமான், பாரி, பேகன். கடையில் வல்லர்கள் இவங்கள வருவாங்க. குமணன் வரமாட்டாரு. குமணன் வல்லல் தான். கடையில் வல்ல வரமாட்டார். அவர் தான் பொருந்தாதவர். பொருந்தாத இணையை கண்டுபிடி. சிறுவஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன். ஞானகதம் பாரதியார். எழுத்து சீசு சொல்லப்பா. குயில் பாட்டு யாரு? பாரதியார். கண்ணதாசன் கொடுத்திருக்காங்க. குயில் என்ற இதழ் பாரதிதாசன். அப்ப பொருந்தாது இதுதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. பொருந்தாத தமிழ் பெண்கள் 7 இருக்கு. குரல், துத்தம், குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். இதுவும் தமிழ் பெண்கள் 7. அப்ப இதுல இது பொருந்தாது கேட்கிறேன். நம்ம கைக்கிளை ஒரு, விளரி ஒரு, உலையும் வருது. அப்ப பொருந்தாது உலை லகரம், பொது லகரம் தான் பொருந்தாது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 98. இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படக்கூடியது என்னது? திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை இன்பக்களம், கலித்தொகை. இயற்கை இறையொழிவுள் தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 93. மங்கை, தெரிவை, அறிவை. பொருந்தாத சிறுமி. ஏன் எப்படி சொல்றோம்னா அது பருவங்கள் 7 பருவங்கள் இருக்கு. பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழமை. பொருந்தாத சிறுமி. பொருந்தாததை கண்டுபிடி. இங்க பாருங்க. பொருந்தாதுன்னா பெரும்பொழுது இளவனில் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இது சிறுபொழுது. ஏற்பாடு, யாமம், வையெல்லாம் சிறுபொழுது. பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. பிரித்தெழுதுக. பெரியன். பெருமை கூட்டல் அன் சிக்வல் டு பெரியன். 90. நெடுந்தொகை 400 என அழைக்கப்படும் நூல். அகம்பாட்டு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய அகநானூறு. பச்சை நிழல் என்ற நூலுக்கு ஆசிரியர். பச்சை நிழல் என்ற நூலுக்கு ஆசிரியர் உதயசங்கர். கொஸ்டின் நம்பர் 98. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் தான் மனவை முஸ்தபா. யாரு? மனவை முஸ்தபா.
கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி. கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் 2ஆம் ராஜராஜ சோழன். அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படக்கூடிய யாருன்னா மாணிக்க வாசகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.